வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 19th டிசம்பர் 2023 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வெள்ளத்தில் தத்தளிக்கும் தென் மாவட்டங்கள். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்காங்க. அது அந்த நியூஸில் இருக்குது பாருங்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, குமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. 4 மாவட்டங்களில் இன்றும் சிகப்பு எச்சரிக்கை. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் அதி பலத்த மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க, ஆண்டாளின் அறிவியல் பார்வை அப்படின்னு. இதில் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள். ஓசோன் படலத்தில் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் ஓட்டைகள் அதிகம் உருவாகின்றன என்பதும், டிசம்பர் மாதத்தில் அந்த ஓட்டைகள் கிட்டத்தட்ட மறைந்து விடுகின்றன என்பதும் நிரூபணமாகி இருக்கிறது. ஓசோன் அடுக்கு என்பது 1913ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டு இயற்பியல் விஞ்ஞானிகள் சார்லஸ் பாப்ரி, ஹென்றி ஃபியூஷன் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நாம் பயன்படுத்தும் உப்பு தான் சோடியம் குளோரைடு. அதாவது சோடியம் குளோரைடு அப்படின்னா NaClன்னு சொல்லுவோம். இதுதான் நாம் பயன்படுத்தக்கூடிய உப்பு, சமையல் உப்பு. நெக்ஸ்ட் பாருங்க. முதலில் 1570ஆம் ஆண்டு பிரான்ஸ் அறிவியலாளர் பெர்னார்ட் பிலிசி தெரிவித்தார். அதாவது 450 ஆண்டுகளுக்கு முன்புதான் மழை பற்றிய ஒரு சரியான வரையறை அறிவியல் பூர்வமாக கிடைத்தது என்று. ஆனால் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் மழை சார்ந்த அறிவியல் உண்மைகளை பதிவு செய்துள்ளார். நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழியும் அறிவியலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலபஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. கபிலர் தொலைநோக்கி குறித்த விஷயங்களை முன்கூட்டியே ஆராய்ந்ததாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஔவையார் கூட ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஔவையார் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அணுவை துளைக்க முடியும் அப்படிங்கிறத அன்றே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அறிவியலாளர்கள் பிற்காலத்தில் தான் கண்டுபிடிப்பாங்க. அணு என்பது மிகச்சிறிய துகள், அது 2ஆக பிளக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் லேட்டராக தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதன் மூலமாக அறிவியல் மொழிக்கே முன்னோடியாக இருந்தது என்ன, அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கே முன்னோடியாக இருந்தது தமிழ் மொழி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இந்த கட்டுரை முக்கியமானதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். உலகில் மிக அதிக அளவில் சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. உலக அளவில் அதிக அளவு சர்க்கரை உற்பத்தி, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ப்ரொடக்ஷனில் இந்தியா 2nd பிளேஸில் இருக்குது. உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு கியூபாவை சொல்கிறாங்க. ஆனால் 2017 மற்றும் 2018 இருந்து சர்க்கரை உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பிரேசில் தான். பேரை பார்த்து வச்சுக்கோங்க, பிரேசில். சர்க்கரையை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியா பெருமளவு அந்நிய செலாவணியை ஈட்டி வருகிறது. பாருங்க, உலகின் சர்க்கரை கிண்ணம்னு பேர் வாங்கினது என்னமோ கியூபா தான். ஆனால் 2017-18 டைம்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தது யார் அப்படின்னா பிரேசில். இந்தியா 2nd பிளேஸில் இருக்குது. தென் அடுத்து பாருங்க. நம் நாட்டின் சர்க்கரை உற்பத்தியில் 2வது பெரிய மாநிலம் மகாராஷ்டிரம். அப்போ முதல் பெரிய மாநிலம் இது இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, உத்தரப்பிரதேசம். சர்க்கரை உற்பத்தியில் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசம், 2nd பிளேஸ் அப்படின்னா அது மகாராஷ்டிரம். பேரை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாநிலங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்க. இந்திய அளவில் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது சர்க்கரை, இப்போ பார்க்குறது கரும்பு. சுகர் வேறு, சுகர் கேன் வேறு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி ஞாபகம் வச்சு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் கரும்பு சாகுபடியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது. நமக்கு ஸ்டேட்னா எதுன்னு தெரியும். ஸ்டேட் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், 2வது மகாராஷ்டிரம். சரி, இப்போ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். உங்களுக்கு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, மாநிலம் கொடுத்துருக்காங்க, மாவட்டம் கொடுத்துருக்காங்க. 3ஐயுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் அரசு, தனியார் என 47 சர்க்கரை ஆலைகள் இருந்தது.
ஆனா இப்போ எவ்வளவு இருக்குன்னா குறைஞ்சிருச்சு. 36 சர்க்கரை ஆலைகள் மட்டும் தான் இருக்கு. சரி, இப்போ எரிபொருள் விற்பனையாளர்கள் இந்த பெட்ரோல் கூட கலப்பதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்க்கரை ஆலைகள் மூலம் வெல்லப்பாகிலிருந்து தயாரிக்கப்படும் பி பிரிவு எத்தனால் பார்த்து வச்சுக்கோங்க. பி பிரிவு எத்தனால அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. கரும்புச்சாறை எத்தனால் உற்பத்திக்குன்னு பயன்படுத்தாம இருந்தா, அது சர்க்கரை உற்பத்தியை இன்னும் அதிகரிக்க உதவும் அப்படிங்கிற டேட்டாவை இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ ஏன் சர்க்கரை உற்பத்தி குறையுது அப்படின்னா, இந்த எரிபொருளா யூஸ் ஆகுறதுனால தான். ஸோ பாருங்க என்ன பண்றாங்க, சர்க்கரை ஆலைகள்ல இருந்து வெல்லப்பாகுல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த பி பிரிவு எத்தனால அதிக விலை கொடுத்து எரிபொருள் விற்பனையாளர்கள் வாங்கிடுறாங்க. அதனால தான் என்ன ஆகிடுது, சர்க்கரை உற்பத்தி அதிகரிக்க முடியாம குறைஞ்சு போயிருது. ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரம் பி பிரிவு வெல்லப்பாகிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனால் தொடர்ந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று உணவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ளைப்பாகிலிருந்து பெறப்படக்கூடிய இந்த பி பிரிவு எத்தனால் தொடர்ந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால என்ன ஆகும், சர்க்கரையோட உற்பத்தி குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ உலக உற்பத்தி செய்யப்படக்கூடிய சர்க்கரையில 70% அதிகமானவை கரும்பிலிருந்து தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இயற்கை சர்க்கரைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைக்கும் வேறுபாடு உண்டு. பழங்களில் உள்ள இயற்கை சர்க்கரை விட்டமின்கள் பழங்களிலுள்ள இயற்கை சர்க்கரை விட்டமின்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற பிற சத்துக்களுடன் நமக்கு கிடைக்கின்றன. இது உடலுக்கு தீங்கு விளைவிக்காதது. ஆனால் பதப்படுத்தப்பட்ட சர்க்கரையில் இனிப்புச் சுவை மட்டுமே உள்ளதால் அது இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது. நம்ம பார்த்துருப்போம், வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு ஆபத்தானது அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அடுத்து பாருங்க, கரும்பு அப்படிங்கிறது பேசிக்கா என்ன பயிர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பணப்பயிர். இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஸோ இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் ரொம்பவே முக்கியமானது. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இதை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக ஒரு தடவை மொத்த நோட்ஸையும் ரீகால் பண்ணுறோம். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் குறிப்புகளாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உலக அளவில் சர்க்கரையில் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 2. உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. 2017-18 ஆண்டுகளில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பிரேசில். அடுத்து பாருங்க, இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் இருக்கக்கூடிய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம், 2வது மாநிலம் மகாராஷ்டிரம், தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் மாவட்டம் கள்ளக்குறிச்சி. வெல்லப்பாகிலிருந்து பெறப்படும் பி பிரிவு எத்தனால் மூலம் எரிபொருள் தயாரிக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியம். தென் கரும்பு ஒரு பணப்பயிர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. இன்று ஐபிஎல் ஏலம். ஐபிஎல் போட்டியின் 17வது சீசனுக்கான வீரர்கள் ஏலம் துபாயில் நடைபெறுகிறது. ஸோ 2023 சாம் கரன் 19 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கப்பட்ட நபர். நெக்ஸ்ட் பாருங்க, சென்னை கேண்டிடேட்ஸ் செஸ் குகேஷ் வெற்றி. சென்னை கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் இந்திய வீரர் டி குகேஷ் தனது ஆட்டத்தில் வெற்றி பெற்றார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னையில் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. ஸோ இதில் வெற்றி பெறுபவர் 2024 கேண்டிடேட்ஸ் மாஸ்டர் போட்டிக்கு தகுதி பெறுவார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் எஃப்சி சென்னையின் எஃப்சியை வென்றது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அடிமை மனநிலையிலிருந்து விடுபட்டுள்ள இந்தியா என்று பாரத பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து அவர் கூறியது என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்வை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஒரே நேரத்தில் 20,000 பேர் அமர்ந்து தியானம் செய்யும் வகையிலான ஸ்வர்தேஷ் மகா மந்திர் என்ற உலகிலேயே மிகப்பெரிய தியான மையத்தை திறந்து வைத்தார். ஸோ பாருங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. அதான் உலகிலேயே மிகப்பெரிய தியான மையம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்வர்தேஷ் மகா மந்திர். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாருங்க, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி. தென் அது மட்டும் இல்லை, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க.
இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் ஸ்வர்வேத் மகாமந்திர் தியான மையம். பாருங்கள், இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உலகிலேயே மிகப்பெரிய தியான மையம். நெக்ஸ்ட் பாருங்கள், போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி. காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேலுக்கு நெருக்கடி அதிகரித்து வருகிறது. காசாவில் சுமார் 10 வாரங்களாக நடத்தி வரும் தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் நெருங்கிய கூட்டாளிகளான பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. நெக்ஸ்ட், வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை காட்டியிருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. திருநெல்வேலி சந்திப்பில் ஏற்பட்ட மழை பாருங்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளம் உடைஞ்சு தண்ணி வெளியே வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வெள்ளத்தில் மூழ்கிய திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம், தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளம். ஸோ இது எல்லாம் இந்த பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.